ஸ்ரீவைகுண்டம் அரியநாகபுரத்தை சார்ந்த தங்க கணேசன், மாலதி ஆகியோரின் மூத்த புதல்வன் தேவேந்திர ராஜா என்கிற சிறுவன் சில நாட்களுக்கு முன்பு சாதிவெறி சக்திகளால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறான். தலையில் காயம், மார்பிலே ஏற்பட்ட உள்காயத்தால் நுரையீரலை சுற்றி இரத்தம் சூழ்ந்துள்ளது. அந்த இரத்தத்தை வெளியேற்றுகிற சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நுரையீரலுடைய இயங்கும் தன்மையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 கைகளிலும் கொலை செய்ய வந்தவரிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவன் கைகளால் தடுத்த நிலையில் வலது கையிலே கட்டை விரல் துண்டிக்கப்பட்டு விட்டது. மேலும் மோதிர விரலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இடது கையில் சுண்டு விரல், கட்டை விரல் இரண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இடது கையிலே சுண்டு விரலை இணைக்க முடியவில்லை, இணைத்து தைக்க முடியவில்லை. ரொம்ப தாமதமாக அதை தேடி பிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். வலது கை கட்டை விரல் இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது இயங்குமா என்று தெரியவில்லை. இன்னும் அவன் சுயநினைவு திரும்பவில்லை. காய்ச்சல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவனை காப்பாற்றுவதற்கு கல்லூரி முதல்வர் மருத்துவர் ரேவதி பாலன் அவர்கள், மூத்த மருத்துவர்கள், அனைத்து துறைகளிலும் வல்லுநர்களாக இருக்கிற மருத்துவர்களை கொண்ட குழுவை நியமித்து 24 மணி நேரமும் அந்த சிறுவனை கண்காணித்து உரிய சிகிச்சையை அளித்து வருகிறார்கள். அவனை கொண்டு வந்து மருத்துவமனையிலே சேர்க்கிற போது அவனுக்கு நிறைய இரத்த இழப்பு ஏற்பட்டதனால் ஹீமோகுளோபின் 5 என்கிற அளவில் தான் இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வந்திருந்தால் இரத்த இழப்பாலேயே அவன் உயிரிழக்க நேர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு ஏராளமாக இரத்தம் இழந்த நிலையில்தான், சுய நினைவற்ற நிலையில்தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறான். தற்போது மருத்துவர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு அவனை காப்பாற்றுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது. அவனுடைய தாயும் தந்தையும் செங்கல் சூளையிலே வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகள். அவன் படிப்பிலும் விளையாட்டிலும் தீவிரமான ஈடுபாடு உள்ளவன். 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக, ஆங்கில பாடத் தேர்வுக்காக இன்றைக்கு ஊரிலிருந்து பேருந்து ஏறி வந்திருக்கிறான். அவனை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு அவன் ஒரு கபடி குழுவிலே இணைந்து அந்த குழுவின் வெற்றிக்கு சிறப்பாக ஆடியிருக்கிறான். அவனுடைய தலைமையிலான குழு அல்ல, அவனுடைய கிராமத்தை சார்ந்த குழுவும் அல்ல. இன்னொரு குழுவிலே ஒரு விளையாட்டு வீரனாக இணைந்து விளையாடி இருக்கிறான். அவனுடைய விளையாட்டு அந்த குழு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வெற்றியை தன்னுடைய குழுவினரோடு சேர்ந்து அவன் சிறப்பாக மகிழ்ச்சியாக அன்றைக்கு கொண்டாடி இருக்கிறான். இதனை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு கும்பல் இதற்காக பழிவாங்கும் நோக்கில் 1 மாத காலமாக அவனை பின்தொடர்ந்து தேர்வு எழுத வந்த சூழலில் அவனை வழிமறித்து பேருந்திலிருந்து இறக்கி கொடூரமாக வெட்டியிருக்கிறார்கள்.
அந்த மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த மூவருக்கு பலர் பின்னிருந்து துணையாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருசக்கர வண்டியிலே வந்திருக்கிறார்கள். அந்த வண்டி அந்த மூவருக்கும் சொந்தமானது இல்லை என்ற தகவல் தெரிய வருகிறது. வெட்டி முடித்த பிறகு அவர்கள் காரிலே ஏறி போயிருக்கிறார்கள். அந்த இருசக்கர வண்டியிலே திரும்பவில்லை, காரிலே ஏறி போயிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வந்து வழிமறித்து தாக்குவதற்கு இருசக்கர வண்டியை கொடுத்தவர்கள் யார்? வெட்டி காயப்படுத்திய பிறகு அவனை கீழே சாய்த்த பிறகு அங்கிருந்து தப்புவதற்கு கார் கொண்டு வந்தது யார்? இதனை புலனாய்வுத்துறையினர், காவல்துறையினர் விசாரித்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். அவனுடைய கல்வி பாதிக்கப்படாமல் அரசு உரிய முடிவெடுக்க வேண்டும். அவன் இப்போது 11ஆம் வகுப்பு தேர்வை எழுத முடியவில்லை, ஒரே ஒரு பாடத்தேர்வு மட்டும்தான் எழுதியிருக்கிறான். அவனுடைய எதிர்காலம் இருள்மயமாகிவிட்டது. எனவே அவனுடைய 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று உரிய உதவிகளை செய்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அந்த கிராமத்தில் 15-20 குடும்பங்கள் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் மிகவும் அச்சத்தில், பீதியில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். இந்த குடும்பத்தினருக்கும், அதாவது தேவேந்திர ராஜா குடும்பத்தினருக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை. எந்த நேரத்திலும் மீண்டும் அவர்கள் தாக்கப்படலாம். எனவே அரசு இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இதுபோன்ற வன்முறைகளை தடுப்பதற்கு முன்கூட்டியே அவற்றையெல்லாம் கண்காணித்து தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக இதற்கென்று சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும். எப்படி தீவிரவாத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று கியூ பிரான்ச் இருக்கிறதோ, அதைப்போல சாதி மத அடிப்படையிலே நடைபெறுகிற வன்கொடுமைகளை, வன்முறைகளை தடுப்பதற்கு தனி புலனாய்வு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்.